பெருமந்த இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட்டு போர் டைமிங் டயக்ராம் ஆஃப் பெட்ரோல் இன்ஜின். அதாவது போர் டைமிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இன்லெட் போர்ட், அதாவது எப்பவுமே டூ ஸ்ட்ரோக் இன்ஜின். இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா, டூ ஸ்ட்ரோக் இன்ஜினில் வால்வ் எது இருக்காது. அதாவது இன்லெட் வால்வ் அவுட்லெட் வால்வ்னு சொல்கிறோம்ல, பெட்ரோலோ டீசலோ உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட் வால்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் இருந்தால். இப்போ நம்ம பார்க்க போகிறது டூ ஸ்ட்ரோக் இன்ஜின். இதில் வந்து போர்ட்டு தான் இருக்கும். அதாவது என்ன போர்ட்னா வழிகள், ஓப்பனிங் தான் இருக்கும். சரியா, இதுதான் வந்து ஒரு டூ ஸ்ட்ரோக் இன்ஜினோட செட்டப்பு. இது அதை சுற்றி இருக்கிற ஃப்ளைவீலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 போர்ட் இருக்கும். அதாவது ஓப்பனிங் கொடுத்துருக்கான்ல, அதனால இதை போர்ட்னு சொல்லுவோம். இது இன்லெட் போர்ட், அதாவது கார்பரேட்டர்லேருந்து வருது பார்த்தியா, இதுக்கு இன்ஜினுக்கு பெட்ரோல் டேங்க்லேருந்து இது இன்லெட் போர்ட்டு. இது வழியாக ஃபியூயல் மேலே போகும். ஆல்ரெடி உனக்கு செகண்ட் யூனிட்டில் சொல்லியிருப்போம். இது வழியாக இருந்து பார்த்தீங்கன்னா ஃபியூயல் உனக்கு வந்து மேலே போகும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பஷன் சேம்பருக்கு போகும். சரியா, இதுதான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் போர்ட்டுங்கிற ஓப்பனிங்கு. அடுத்தது எக்ஸாஸ்ட் போர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இது வந்து எக்ஸாஸ்ட் போர்ட். இது வழியாக உள்ள ஃபியூயல் வந்து உள்ளே எரிஞ்சு மேலே போய் கம்பஷன் ஆகி எக்ஸாஸ்ட் வழியாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே போகும். இதில் எப்போ வால்வ் ஓப்பன் ஆகுது, எப்போ வால்வ் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் டிடிசி பிடிசிங்கிற 2 இதை நோட் பண்ணணும். இதுதான் உள்ளே இருக்கிறதா உங்களுக்கு பிஸ்டன். அதாவது பிஸ்டன் இந்த இன்ஜின் சிலிண்டருக்கு உள்ளே இருக்குது பார்த்தியா, இதுதான் சிலிண்டர் போர்ஷன். இதில் மேக்ஸிமம் டாப்பில் எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போகாது. இந்த லைன் கட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இன்ஜினோட இது கட் செக்ஷன். அதாவது உள்ளே வியூ பண்ணுறதுக்காக கட் செக்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த கட் செக்ஷனில் இதுக்கு நேராக நீ லைன் போட்டு டிடிசி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது பிடிசி. பிடிசிங்கிறது பிஸ்டன் எந்த அளவுக்கு இந்த சிலிண்டருக்குள்ளே கீழே வரும் அப்படிங்கிறது. மேக்ஸிமம் இந்த போர்ஷன் வரைக்கும் தான் வரும். இங்கே பிடிசி அப்படின்னு நம்ம க்ரீன் கலர் சாக் பீஸில் நோட் பண்ணியிருப்போம். இந்த டிடிசி பிடிசி மெயினாக முக்கியம். இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் எப்போ வால்வ் ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுதுங்கிறத செக் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஃப்ளைவீல் இருக்குது பார்த்தியா, இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவை நம்ம மெஷர் பண்ணணும். இது வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டோம் டேப் வச்சு எவ்வளோ வருதுன்னா 485 மில்லிமீட்டர் வருது. சரியா, இது கால்குலேஷனுக்கு மெயினாக தேவை. இது கால்குலேஷன் போகிற மாதிரி ஒரு சின்ன கால்குலேஷனு. அது உனக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பும்போது அனுப்பிச்சிடுவோம். இல்லை ரீடிங் எடுக்கிறது மட்டும்தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளைவீலோட சர்க்கம்ஃபரன்ஸ் அளக்கணும். டிடிசி பிஸ்டன் எந்த அளவுக்கு இந்த சிலிண்டரில் உள்ளே போய் ஹெட்டில் நிற்குதோ அது வந்து டிடிசி. பாட்டமில் எந்த அளவுக்கு கீழே வந்து நிற்குதோ அதுதான் பிடிசி. அந்த ரெண்டையும் நம்ம க்ரீன் கலர் சார்ட் பீஸில் மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது 3ஆக செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்லெட் வால்வ் எப்போ ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் எப்போ ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி அவுட்லெட் போர்ட் எப்போ ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது. இப்போ கவனி, இதுதான் இன்லெட் போர்ட்டு. இப்போ இது க்ளோஸ் ஆகிருக்குதா, பிஸ்டன் வச்சு அடைச்சிருக்கா. இப்போ ரொட்டேட் பண்ணுறப்ப பாரு, இந்த பாயிண்ட் வரப்போ லைட்டாக இன்லெட் போர்ட் ஓப்பன் ஆயிரும். இதுதான் ஓப்பனிங் கண்டிஷன். இதைத்தான் இன்லெட் போர்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே விட்டுறலாமானா விடக்கூடாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டிடிசி பிடிசின்னு 2 லைன் மார்க் பண்ணோம்ல, இதுக்கு நியரஸ்ட்டாக இது எது இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிக்கு நியரஸ்ட்டாக இருக்கும். அப்போ டிடிசிலேருந்து இந்த இன்லெட் போர்ட் ஓப்பனிங்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை டேப் வச்சு அளந்து எவ்வளோ எம்எம் அப்படிங்கிறத போட்டுறோம். ஒரு 85 மில்லிமீட்டர் இது வரும். சரியா தம்பி. அடுத்தது இன்லெட் போர்ட் க்ளோஸ். இப்போ இது ஓப்பன் ஆயிடுச்சு, இந்த இன்லெட் போர்ட் க்ளோஸ் பண்ண வைக்கணும். சரியா, ஒரு ரெவல்யூஷன் போயிட்டு அடுத்தது தான் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. இது இன்லெட் போர்ட் க்ளோஸ், ஐபிசி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் டிடிசிக்கு பக்கத்தில் இருக்குதா பிடிசிக்கு பக்கத்தில் இருக்குதான்னு பார்க்கணும். எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குதோ அதுலேருந்து அளந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிக்கு பக்கத்தில் இருக்குது. சரியா, இங்கே டிடிசி நம்ம மார்க் பண்ணோம்ல, அப்போ இந்த டிடிசியிலேருந்து இன்லெட் போர்ட் க்ளோஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத டேப்பில் நம்ம மெஷர் பண்ணி சொல்லிடணும். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் போர்ட். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் இருக்குதா, ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் எப்போ ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சா, இங்கே சின்ன ஓப்பனிங் தெரியுதுல்ல, அப்போ ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் ஓப்பனிங். இது எங்கே பிடிசிக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ பிடிசியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதை மெஷர் பண்ணி எழுதிக்கணும். அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் ஓப்பன் ஆயிடுச்சு, ஃபுல்லாக ஓப்பன் ஆகி மறுபடியும் க்ளோஸ் ஆகிறப்ப, இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சா, ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் க்ளோஸ். இது பிடிசிக்கு பக்கத்தில் இருக்குதா டிடிசிக்கு பக்கத்தில் இருக்குதா, இங்கே பிடிசி தான் பக்கத்தில் இருக்குது. அப்போ பிடிசியிலேருந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத டேப்பில் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். அடுத்தது அவுட்லெட் போர்ட். இப்போ அவுட்லெட் போர்ட் என்ன இருக்குது, க்ளோஸில் தான் இருக்குது. இப்போ அவுட்லெட் போர்ட் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல அவுட்லெட் போர்ட் ஓப்பன் ஆயிடுச்சா, உள்ளே தெரியுதா, அந்த கட் செக்ஷனுக்குள்ளே சிலிண்டருக்குள்ளே அவுட்லெட் போர்ட் ஓப்பன் ஆனது தெரிஞ்சுது. அப்போ அவுட்லெட் போர்ட் ஓப்பன் ஆனதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அது டிடிசிக்கு பக்கத்தில் இருக்குதா பிடிசிக்கு பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணும். இது வந்து பிடிசிக்கு நியரஸ்ட்டாக இருக்குது, டிடிசி தள்ளி இருக்குது. அப்போ இந்த பிடிசியிலேருந்து இன்லெட் போர்ட்டு அவுட்லெட் போர்ட் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி சொல்லிக்கணும். லாஸ்ட்டாக இந்த அவுட்லெட் போர்ட்டு ஓப்பன் ஆகி ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜ். இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சா, அப்போ அவுட்லெட் போர்ட் க்ளோஸ், ஓபிசின்னு ஷார்ட்டாக போட்டிருப்போம். அவுட்லெட் போர்ட் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுது, இது டிடிசிக்கு பக்கத்தில் இருக்குதா பிடிசிக்கு பக்கத்தில் இருக்குதான்னு பார்க்கணும். இது வந்து பிடிசிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ பிடிசியிலேருந்து
அவுட்லெட் போர்ட் க்ளோஸ் எப்போ. பிடிசிங்கிறது ஒன்றும் இல்லை, பாட்டம் டெட் சென்டர், அதாவது பிஸ்டன் எந்த அளவுக்கு கீழே மூவ் ஆகுங்கிறது. டிடிசிங்கிறது டாட் டெட் சென்டர். அந்த ரெண்டை வச்சு தான் நம்ம இந்த டிஸ்டன்ஸை அளந்து எழுதணும். இந்த டிஸ்டன்ஸ் அளந்து எழுதுறது நம்ம மார்க் பண்ற பாயிண்ட் பிடிசிங்கிற பாட்டம் டெட் சென்டருக்கு பக்கத்தில் இருந்தால் அதை நோட் பண்ணிக்கணும், இல்லை டிடிசிங்கிற டாட் டெட் சென்டருக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணிக்கணும். சரியா? இது எதுக்காக பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு போர்ட் டைமிங் டயக்ராம்னு ஒன்று ஒரு கிராஃப், அதாவது ஒரு ஆர்க் மாதிரி வரைவாங்க. ஒவ்வொரு பாயிண்டா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஆர்க் ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. சரி, அதை இந்த இடத்துல கொடுத்துருக்கானா சர்க்கிளா, மேலே இருக்கிறது டிடிசி, கீழே இருக்கிறது பிடிசிங்கிற பாயிண்ட். இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி ஒரு ஆர்க் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வரைவாங்க. அது உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரெவல்யூஷன் சர்க்கிளை கிரியேட் பண்ணும். நம்ம ஸ்ட்ரோக்னு சொல்றோம்ல, ஆஃப் ரெவல்யூஷன் சுத்துது, 1 ரெவல்யூஷன் சுத்துது அப்படின்னு சொல்றோம்ல, இதோட கால்குலேஷன் வச்சு தான் சொல்லுவாங்க. இது எதுக்காகனா, அதாவது எப்போ இன்ஜின்குள்ள பெட்ரோல் வருது, எப்போ எரிய ஆரம்பிக்குது, எப்போ வெளியே போகுது. எப்பவுமே 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல 3 இது கால்குலேஷன் இருக்கும். ஒன்று இன்லெட் போர்ட்டுக்கு ஒன்று, டிரான்ஸ்ஃபர் போர்ட்டுக்கு ஒன்று, அவுட்லெட் போர்ட்டுக்கு ஒன்று. இதுல பெட்ரோல் இன்ஜின் மட்டும்தான் இருக்குது, டீசல் இன்ஜின் கிடையாது. சரியாகண்ணே? இதே 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்க்கலாம்.